ஹலோ மக்களே! செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள வந்து செஞ்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இவுங்க ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு என்டர்பிரைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வரவங்க. இவுங்க இப்போதைக்கு ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவ்வளோ சம்பளம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரூ. 14,00,000 சம்பளங்க. ஸோ ரூ. 14,00,000 சம்பளத்தோட 1 இல்ல, 2 இல்ல, 3 போஸ்டிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இது செம்மையான ஒரு ஆப்ட்டான ஒரு ஜாபா இருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சீனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. சீனியர் இன்ஜினியர் ரோலு ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, எம்இ படிச்சிருக்கணும், எம்டெக் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. விஎல்எஸ்ஐயில் நீங்கள் எம்டெக் படிச்சிருந்தாங்கன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா அப்படின்னா மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 போஸ்ட் வேகன்சிங்க இருக்குங்க. ரிலவெண்ட்டாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 16 லட்சத்தில் இருந்து 14 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேலரி பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து 2 போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எம்இ படித்தவங்களுக்கு தான் வேலையா, பிஇ படித்தவங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஇ படித்தவங்களுக்குமே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வேகன்சியோட ஒரு 14 லட்சத்துக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மினிமம் உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 32 இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஇ பிடெக் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே உங்களுக்குமே இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குங்க. அதுவுமே 3 வேகன்சிஸை ஃபில் பண்ணுற மாதிரி 14 லட்சத்து சம்பளத்தோடையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குமே இது செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 8 வேகன்சி இருக்குது. உங்களுக்கான சம்பளமுமே 14 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்டகரி வைஸாகவுமே அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8, 3, 1 அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ வருது? 12 வேகன்சிஸ் இருக்கா? ஸோ 12 அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆரில் 5, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் 3, எஸ்சியில் 2, எஸ்டியில் 1 அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது நான் மென்ஷன் பண்ணிட்டேன். எம்இ படிச்சிருக்கணும், இல்லைனா பிஇ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ சீனியர் இன்ஜினியர் ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியருக்கு எம்இ விஎல்எஸ்ஐயில் படிச்சிருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் நீங்கள் பிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனு, டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் படித்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதையுமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது வந்து நமக்கு இருக்கா அப்படின்றது. மோஸ்ட்லி வந்து மேட்லேபில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோகேட் டிசைன் டூல்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டுமே 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனியர் இன்ஜினியருக்கு 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இருக்கும். அதோட உங்களுக்கு வந்து டியர்னஸ் அலவன்சஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்குது, பிஆர்பி இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா, ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மக்களை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சவுடனே அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து 15 மார்க்கு, மற்ற எல்லாமே லைக் 75 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 85 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 600 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீ பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னா 20/5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாதம் 20ஆம் தேதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.